பேதுரு எழுதின முதல் நிருபம் 4வது அதிகாரம் 17வது வசனம். சத்தம். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாக இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவக்கினா தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமா இருக்கோ? For the time has come for judgment to begin at the house of God, and if it begins with us first, what will be the end of those who do not obey the gospel of God? நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாயிருக்கிறது. நியாய தீர்ப்பு. லைவா இருக்கிறவங்களாம் கை வைத்து தோத்திரம் பண்ணுங்க. உயிரோடு இருக்கிறவங்களாம் கை வைத்து தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. கண்ணை மூடாதவங்களை கை வைத்து தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. நியாய தீர்ப்பு இதை பற்றி நாம் படித்து வருகிறோம். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பு சொல்லுங்க எல்லாரும். நியாய தீர்ப்பு எங்க துவங்குதான்? தேவனுடைய வீடுனா என்ன சொல்லுங்க. தேவனுடைய வீடு அவருடைய கூடியிருக்கிற இந்த இடம் தான். இதுதான் நம்ம நம்ம வந்திருக்கிற நாம தான் யாரு? தேவனுடைய வீடு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நீங்கள் யாரும் தெரியுதா? நீங்களும் நானும் தேவனுடைய வீடு. சொல்லுங்க. நானும் நீங்களும் தேவனுடைய வீடு. நல்லா சொல்லுங்க. நம்ம யாருங்க? இல்லை நம்மளுக்கு நம்ம மனுஷால் நம்ம போய் வீடுன்றீங்களே, நீங்கள் திட்டாதீங்க. நீங்கள் நம்மளாம் யாரு? தேவனுடைய வீடு, தேவனுடைய ஆலயம். சொல்லுங்க. நல்லா நெஞ்சில தொட்டு சொல்லுங்க. பைபிள் சொல்லுங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். உங்களின் தேவனுடைய ஆவி வாசமாக இருக்கிறார்கள். அறியாது இருக்கிறீர்களா? நீங்களே இந்த ஆலயம். அல்லேலூயா. அப்போ ஆலயம், இந்த ஆலயத்தில் தான் நியாய தீர்ப்பு துவங்குகிறதுன்னு பைபிள் சொல்லுது. அதை கவனி. நியாய தீர்ப்பு உலகத்தில் பாவம் செய்கிறான், அப்படி பண்றான், இப்படி நடக்கிறான், இவன் நடக்கிறான், அவனை ஆண்டவர் நியாயம் தீர்க்க மாட்டாரா? அவனை அப்புறம் நியாயம் தீர்ப்பார். அவர் அவனை எங்க வச்சுக்கணுமோ அங்கே வச்சுக்குவார். ஆனால் ஆலயத்துக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்த மக்கள் நடுவே ஆண்டவர் முதலாவது நியாய தீர்ப்பை துவக்குகிறார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்களேன். ஆமென். அப்படியே நான் இப்போ கொஞ்சம் நெஞ்சில கை வைக்கிறார். நெஞ்சில கை வைத்து நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். சொல்லுங்க கூட. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். ஞானஸ்நானமாக எடுத்துட்டேன். ஆண்டவர் பிரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையில் பாவமே இல்லைன்னு சொல்றவங்க எல்லாரும் இருக்க முடியுமா? என் வாழ்க்கையில் பாவமே இல்லை, நான் பாவமே செய்யறதில்லை அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? யோசிக்கிறீங்கப்பா. அப்படியான நம்ம வாழ்க்கையில் போன வாரத்தில் ஏதாவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்கேயாவது நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத விஷயம் வந்துச்சுன்னா அம்மான்னு சொல்லுங்களேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு பிரியமானதை செஞ்சோமா? சில இடத்துல என்ன செஞ்சோம்? சில இடத்துல கோவப்பட்டோம், சில இடத்துல கெட்ட வார்த்தை பேசணும், சில இடத்துல மூஞ்செல்லாம் அப்படியே சவுக்க மாறணும், சில இடத்துல அப்படியே வருத்தி கட்டிட்டு போனோம், சில இடத்துல நம்ம மீறி நடந்தோம், சில இடத்துல மேல் அதிகாரிகளுக்கு நம்ம கீழ்ப்படியாம போனோம், சில இடத்துல ஆண்டவருக்கே கீழ்ப்படியாம போயிட்டோம். ஒழுங்கா இந்த வாரம் 6 நாளும் பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணமா குறிப்பிட்ட நேரத்தில் இல்லை. இதுவெல்லாம் பாவம். நீதிமான்கள் நம்மள யாருங்க? நல்ல நெஞ்சில கை வச்சு நம்மள யாருங்க? நீதிமான். சொல்லுங்க. நீதிமான். அப்ப நீதிமான்கள் தப்பு செஞ்சா சில பேர் சொல்லுவாங்க, சில உபதேசமே இருக்கு. நீ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டா நீ எப்படினாலும் வாழலாம். பரலோகத்துக்கு கூட்டு போயிடுவாங்க. சத்தியமா கூட்டு போக மாட்டாங்க. நீ வாழ்ற வாழ்க்கையை பொறுத்து தான் ஆண்டவர் நியாயம் தீர்ப்பாரை ஒழிய, பரலோகத்தில் நம்மோடு கூட கூட்டி செல்வாரை ஒழிய, நீ ரட்சிக்கப்பட்டுட்டதுனால இஷ்டம் போல வாழ்றதுனால உனக்கோ எனக்கோ நித்தியத்தை ஆண்டவர் வாக்கு பண்ணலை என்பதை கவனித்து நம்ம நடக்கணும். அல்லேலூயா. தொடர்ந்து ஒரு நீதிமான் தொடர்ந்து ஆண்டவருடைய பிள்ளை தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தா என்ன பண்ணணும்? நீதிமானா இருக்கணும், ஆண்டவர் பிள்ளையா இருக்கணும். தொடர்ந்து
ஒரு சில தப்பை பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணிக்கிட்டே இருந்து ஆண்டு விட்டுருவாரா? உணர்த்துவாரா இல்லையா? நீ என் கூட சேர்த்து போய் பேசுகிற உணர்த்துவாரா இல்லையா? ஆண்டு உணர்த்து. அப்புறமா என்ன செய்யணும்? மனம் திரும்பி அப்பாட்ட மனம் திரும்பின 1 2 அறிக்கப்படணும். ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணி தப்பு பண்ணிட்ட ஆண்டவரே, இப்படி தப்பான தீர்மானம் எடுத்துட்ட ஆண்டவரே, என்னை மன்னிக்க ஆண்டவர் ஒப்பு கொடுத்த ஆண்டவர் மன்னி வர மாட்டாரா? சொல்லுங்களேன் கை வைத்து. அப்போ நீதிமான்கள் தவறு செய்கிற போது கண்டுக்காம இல்லாம ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை பண்ணி அந்த தவறை விட்டு விடுவோம். ஆனா ஆண்டவரிடத்துல இரக்கத்தை பெற்றுக் கொள்வோம். கை தட்டி தோற்றம் பண்ணுங்களேன். ஆமென். அப்பதான் நியாய தீர்ப்பிலிருந்து உங்களை என்னை ஆண்டவர் காப்பாற்றுவான், விடுதலையாக்குவான். அல்லேலூயா. செஞ்ச தப்பையே செஞ்சுக்கின்னு ஆண்டவருக்கு பயப்படாம இஷ்டம் போல அலைஞ்சிக்கின்னு வாழ்ந்துக்கின்னு ஆண்டவர்கிட்ட போய் ஒப்புரமாகாம தப்பே பண்ணிக்கிட்டு இருந்தோம். நியாய தீர்ப்பு நமக்கு கடுமையான நியாய தீர்ப்பு நமக்கு இருக்கும் என்கிற எச்சரிப்பை மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. பாருங்க, ஒரு உதாரணத்தை பார்க்கலாமா? இந்த பக்கம் ஆதியாகமம் 19வது அதிகாரம். கொஞ்சம் பைபிளை திருப்புங்க. ஜெனிசிஸ் சாப்டர் 19. ஆதியாகமம் 19, 21, 22 வாசிக்கலாமா? 19, 21, 22. நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்துக் கொள்ளாதபடி இந்த விஷயத்தில் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன். தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள். நீ அங்கே போய் சேவை மட்டும், நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்ற போது. கவனிங்க, யாரு? லோத்து. சொல்லுங்க எல்லாரும். பக்கத்தில் ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க. லோத்து யார் தெரியுமான்னு கேளுங்க. பக்கத்தில் கேளுங்க. லோத்து யார் தெரியுமா? ஆபிரகாம் சொந்தக்காரன் இல்லையா? அவருடைய சகோதரனுடைய மகன். அப்ப இந்த லோத்து, இந்த ஆபிரகாமும் லோத்து ஒன்னா இருந்தாங்க. இப்ப பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்ப பிரிஞ்சு போன லோத்து எங்க போயிட்டாரு? சோதோம் பட்டணத்துக்குள்ள போயிட்டாரு. அந்த சோதோம் பட்டணம் ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறதுக்கு முன்னாடி அது ஏதேன் தோட்டம் மாதிரி இருந்துச்சான். ஆனா அந்த சோதோம்குள்ள போன பின்னாடி அந்த பட்டணத்தை ஆண்டவர் அழிக்க சித்தம் கொண்டார், நியாயம் தீர்க்க சித்தம் கொண்டார். அவ்விதமா நியாயம் தீர்க்கிற நேரத்தில் இந்த லோத்து யாருன்னு பாருங்க. பைபிள் சொல்லுது நீதிமான். கைகளை வைத்து ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆபிரகாமின் சந்ததியிலே வந்தவன், ஆபிரகாமுடைய ஆலோசனை கேட்டவன், சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தவன், சூழ்நிலையினால பிரிந்து போனாலும் இந்த லோத்து நீதிமான். எல்லாரும் கை வைத்து ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. அப்ப அந்த பட்டணத்தில் அந்த இருக்கிறத பார்த்து ஆண்டவர் இந்த பட்டணத்துக்காக ஆபிரகாமை ஜெபிக்க தூண்டுகிறார். ஆபிரகாம் என்ன போய் ஜெபம் பண்றான்? ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டவரே, அந்த பட்டணத்தில் ஒருவேளை ஆண்டவர் நீதிமான் அனுப்பியா தெரியலன்னா உங்களுக்கு. ஆமே. அந்த பட்டணத்துக்காக ஜெபம் பண்றான். எல்லா லோகம் அங்கதான் போயிருக்கிறான். அந்த பட்டணத்தை அழிக்க போறாருன்னு ஆண்டவர் அழிக்க போறான்னு தெரிஞ்சு போச்சு. ஜெபம் பண்றான் போய். ஆண்டவரே, ஒருவேளை 45 நீதிமான்கள், ஒருவேளை 40 நீதிமான்கள், ஒருவேளை 30 நீதிமான்கள், ஒருவேளை 20 நீதிமான்கள், ஒருவேளை 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டால் அந்த பட்டணத்தை அழிப்பீரா? ஒரு நாள் நான் அழிக்க மாட்டேன்ப்பா. அங்க நீதிமன்றங்களே இல்லப்பா, எல்லாம் பாவம். நான் நீங்களும் பாண்டிச்சேரியில் இருக்கிறோம். பாண்டிச்சேரி ஆண்டவர் அழிக்காம இருக்கணும்னா நானும் நீங்களும் நீதிமான்களா இருந்து ஆண்டவர் சமூகத்தில் பரிந்து பேச நம்முடைய பட்டணம் பாதுகாக்கப்படும். நம்ம சரியில்லாம இருந்தா இந்த பட்டணத்தை ஆண்டவர் அழிச்சு போட்டுருவார். நானும் நீங்களும் வெளியே சேர்ந்து அழிச்சு போயிடுவோம். யாருங்க நம்ம செஞ்சல கை? அல்லேலூயா. நல்ல கையை சேர்ந்து ஆண்டவர் மகிமைப்பட்டுங்க. ஆமென். நீதிமான். அப்ப அன்னைக்கு ஆபிரகாம் ஜெபம் பண்ணதுனால இப்ப இந்த பட்டணத்தை அழிக்க 2 தூதர்கள் போறாங்க. அந்த பட்டணத்தை அழிக்கிறதுக்கு முன்பாக லோத்துவை பார்த்து சொல்றாங்க, நீ நீதிமான், நீ முதல்ல இந்த அழிவிலே இருந்து காப்பாற்றப்பட உன்னை இங்கிருந்து விடுவித்துக்கோ சொல்றாங்க. அவனுக்கு மனைவி இருக்குது, 2 பொம்பளை பிள்ளைகள். 2 பொம்பளை பிள்ளைகளுக்கு அங்கே யாரையாவது மாப்பிள்ளை பார்த்து வச்சிருப்பான் போல தோணுது. நிச்சயம் பண்ணானோ இல்லை கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் ஆக வாய்ப்பு இல்லை, நிச்சயம் பண்ணி வச்சிருக்கலாம், அல்லது பார்த்து வச்சிருக்கலாம். அப்போ தூதர்கள் வெயிட் பண்றாங்க. எட்ட காலி பண்ணு, சீக்கிரம் காலி பண்ணு, ஒன்னாலதான் இந்த பட்டணத்தை அழிக்கிறது எங்களுக்கு லேட் ஆகுது. அவன் போய் பேசி பார்த்துருக்கிறான். அதோட என்ன சொல்லியிருப்பாங்க? எல்லாம் கற்பனை. நம்மால் வட்டாடுறா, இந்த பட்டணத்தை போய் அழிக்க போறான். அதெல்லாம் பார்த்துக்கலாம் போ, நீ இங்கே இருந்தால் உன் பொண்ணை கட்டிக்கணும், இல்லைன்னா நீ ஏதாவது பண்ணிக்கப்போ அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்போ பார்த்துட்டே இருக்க இந்த 2 தூதரும் ஒரு கையில் பிடிச்சாங்க, அவன் மனைவி ஒரு கையில் பிடிச்சாங்க, இன்னொரு தூதர் 2 பிள்ளைகளையும் பொம்பளை பிள்ளைகள் 2 பிள்ளைகளையும் கையில் பிடிச்சாங்க.
மலைக்கு ஓடிடுவோம். ஊர்லாம் ஓட முடியாது ஆண்டவரே, பக்கத்தில் இந்த ஊர் நல்லா இருக்குது ஆண்டவரே, அந்த ஊருக்கு போயிடும். எப்போ பாரு இந்த லோக்கு பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆனால் ஆண்டவர் இறக்கப்படுறது. கை வச்சுவது ஆண்டவர் இறக்கப்படுறது. சத்தமாக சொல்லுங்க, ஆண்டவர் இறக்கப்படுறவர். நல்லா கை வச்சுவது, கண்ணை திறந்து பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் இறக்கப்படுறவர். ஹல்லேலூயா. கரெக்டாக குடிச்சிட்டு போட்டாங்களா, போயிட்டாங்க தான். போகிற வழியில் என்ன சொன்னா தெரியுமா? நீ பின்னாடி திரும்பி பார்க்க. 3 பேர் 4 பேர் போயிடுறாங்க. கொண்டாட்டி பார்க்கலாம், லோக்கு மனைவி பார்க்கலாம். ஐயோ எல்லாத்தையும் விட்டு வந்துட்டுமே, பூச்சிக்கு விட்டுறாங்களே, எல்லாத்தையும் சொத்தெல்லாம் விட்டு வந்துட்டுமே, இடத்தெல்லாம் விட்டு வந்துட்டுமே, விளைச்சலெல்லாம் விட்டு வந்துட்டுமே, விலையுள்ள பொருளெல்லாம் உள்ள விட்டு வந்துட்டுமே. திரும்ப நான் பார்க்குறேன். யாராயிட்டா சொல்லுங்க. பிறகு ஓடலாம். அதெல்லாம் அந்த நீதிமானாகிய லோத்துவை அந்த பட்டணத்தின் அழிவிலிருந்து காப்பாற்ற ஆண்டவர் சித்தம் பண்ணார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானையே காப்பாற்றுவாரா? புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளை உங்களை என்னையும் ஆண்டவர் நரகத்தில் தள்ளி அழிப்பாரா? அந்த பட்டணத்தின் நெருப்பில் இருந்த அந்த லோத்துவை தப்பிக்க வச்சா நானும் நீங்கள் எப்படி வாழணும்? கைகளை வைத்து ஒரு கை வைத்தி, நல்ல ஒரு கை வைத்தி சொல்லுங்க, எவ்வளோ சேர்ந்து ஆண்டவரே லோத்துவை அந்த பட்டணத்தின் அழிவில் இருந்து காப்பாற்றினவர், எங்களையும் வரக்கூடிய தண்டனையிலிருந்து காப்பாற்றுகிறவராக எங்களுக்காக தண்டனையை ஏற்று ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த உங்களுடைய மீட்புக்கு சொந்தமான எங்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க போதுமானவர், எங்களை பாதுகாக்க போதுமானவர். ஆமென். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கலாம். நல்ல கைகளை தட்டி இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. அப்போ நீதிமானையே தண்டிப்பார்னா பாவம் செய்யறோட சும்மா வைப்பாரா? இந்த இடத்துல இந்த வார்த்தை கேட்கிறவங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவருக்கு பிரியமில்லாத அருவருப்பான விஷயத்தை நீங்க தொடர்ந்து செய்து கொண்டு இருப்பீங்கன்னா இன்னைக்கு மனம் திரும்பிடுங்க. ஆண்டவருக்கு விக்கிரக ஆராதனை பிடிக்காது, விக்கிரக ஆராதனை பிடிக்காது, பொய் சொல்றது பிடிக்காது, தவறான நடக்கை பிடிக்காது. பைபிள்ல சொல்லி இருக்கிற விஷயங்களுக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படுகிறது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அசுத்தத்தை விட்டு விலகு, பாவத்தை விட்டு விலகு. தொடர்ந்து ஆண்டவருடைய இரக்கம் கிடைக்கும் நம்பாத, எதிர்பார்க்காத. ஒரு நாள் அவருடைய கையை நீட்டுவா, அழிஞ்சு போயிருவோம், பொசுங்கி போயிருவோன்றத மறந்துடக்கூடாது. சொல்லுங்களேன் ஒரு ஆமை, சொல்லுங்களேன் கைகளை உயர்த்தி. அதே பேதுருக்குள்ள வாங்க. பேதுரு 2 பேதுருக்கு வாங்க. ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி பார்க்கிறோம். இந்த நாளில் நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலம். ஆமென். முதல்ல நியாய தீர்ப்பு எங்க துவங்குது? நமக்குள்ளே. நமக்குள்ளே சொல்லுங்க, எனக்குள்ளே. ஆண்டவர் உங்களை என்னை நியாயம் தீர்க்கிறவர், இந்த உலகத்திலேயே நியாயம் தீர்க்கிறவர். மூச்சோடு இருக்கும் போதே நம்மை நியாயம் தீர்ப்பான். 4வது 2வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்க. 2 பேதுரு 2:4. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து வைத்திருக்கிறார். வசனத்தை கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் கணக்கு பாருங்க. யார் இந்த பாவம் செய்த தூதர்கள்? ஒரு காலத்தில் லூசிபர் என்கிற பிரதான தூதர், ஆராதனை தூதர், ஆண்டவருக்கு விரோதமாக பெருமை பாராட்டின போது, அவனை ஆண்டவர் கீழே தள்ளின போது, அவனோடு கூட சேர்ந்து போன அவனை சார்ந்த இந்த தேவ தூதர்கள், இந்த தேவ தூதர்களை ஆண்டவர் இன்னும் அழிக்கல. இவர்களை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரா? அந்தகார சங்கிலிகளினாலே, கையை காமிக்கல, அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி அவர்களை நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து வைத்திருக்கிறார். அவர்களுக்கு ஒரு நாள் நியாய தீர்ப்பு உண்டு. என்ன நியாய தீர்ப்பு? பிசாசுக்காகவோ அவன் தூதர்களுக்காகவோ என்ன ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரா? அக்கினி கடல்ல ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த நல்ல நியாயம் தீர்ப்பு. அப்ப யார நியாயம் தீர்க்கிறார் பாருங்க. யார? தூதர்கள். பாவம் செய்த தூதர்களையே நியாயம் தீர்க்கிறார். ஆனா ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம புரிந்து கொள்ளணும். கை வைத்து சொல்லுங்க, ஆமே. தேவ தூதர்கள், விழுந்து போன தேவ தூதர்கள், ஆண்டவர்களை நியாயம் தீர்ப்பார்களை தண்டிப்பா. 5லிருந்து 9 வசனத்தை நம்ம சத்தமா படிச்சிடலாமா? எல்லாரும் சேர்த்து படிக்கலாமா? கொஞ்சம் பைபிள் எல்லாரும் கையை ஊத்து பாருங்க. 2 பேதுரு 2வது அதிகாரம் 5லிருந்து 9 வசனத்தை சத்தமா படிப்போம். பூர்வ உலகத்தை தப்ப விடாமல் பிரசனிக்கிறவனாகிய நோவா முதலான 8 பேரை
சோதோம் கொமோரா என்ற பட்டணங்களை சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு காலத்தில் அவபக்தியாக நடப்பவர்கள் அதை திருஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரர்களுக்குள் வாசமாயிருக்கைகளுடைய காமவிகார நடக்கையாலே வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரிகளை கண்டு கேட்டு நீதிமன்றத்தினுடைய இருதயத்தில் பாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க கர்த்தர் தேவத்தில் உள்ளவர்களை சோதனைந்து ரட்சிக்க அக்கிரமக்காரரை ஆக்கிரமிப்புள்ளவர்கள் அவர் நியாயத்திற்கு நாடுக்கு வைக்க எல்லாத்துக்கும் அறிந்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும். ஆமென். முதல்ல தேவ தூதர்கள், இரண்டாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த ஜனங்கள். முதல்ல பாருங்க, நான் போன வாரம் சொன்னேன், நோவா காலத்தில் இந்த பூமி எதில் அழிச்சாரு? தண்ணியினால அழிச்சார். ஆமாவா? நோவா, அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், 3 பிள்ளைகள், அவருடைய 3 மனைவி, அவருடைய 3 மனைவிமார்கள், 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். மற்றும் எல்லாம் வெள்ளத்தில் அழிக்கப்பட்டார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதுக்கு பின்னாடி நான் இப்போது சொன்னது போல சோதோம் கொமோரா பட்டணம் அது பாவம் செய்த பட்டணமாக இருந்ததுனால நெருப்புனால அந்த பட்டணங்களை ஆண்டவர் அழிச்சு போட்டார். நெருப்பினால சரித்திரத்தில் ஆபிரகாம் காலத்தில் நெருப்பினால பட்டணங்கள் அழிக்கப்பட்டதை நமக்கு ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அதில் நீதிமானாகிய லோத்தை ஆண்டவர் காப்பாற்றினார். கைகளை வேட்டை அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு வசனத்தை மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து சத்தமா படிக்கலாமா? கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையில் இருந்து ரட்சிக்க அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாயத்திற்கு நாளுக்கு வைக்க அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் ஒருத்தர் பாருங்க, பக்கத்தில் ஒருத்தர் சொல்லுங்க, ஆண்டவர் தேவ பக்தி உள்ளவர்களை அவருக்காக பக்தியாக வாழ்ந்தார். அவரை சோதனையிலிருந்து ரட்சிக்க அவருக்கு தெரியும். சொல்லுங்க, அவருக்கு தெரியும். நம்ம யாரும் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டியது. அதே மாதிரி அக்கிரமக்காரர் ஆக்கினைக்குள்ளானவர்களா நெருப்புல அவங்கள அழிக்க அவங்கள நியாயத்திற்கு நாளுக்கு வச்சிருக்கிறார் என்பதையும் அவருக்கு தெரியும். சொல்லுங்க, 2 விஷயம் 2 பேர்ல வைக்கிறது பார்க்கலாம். ஒன்று யாரு? தேவ பக்தி உள்ளவர். 2 யாரு? அக்கிரமக்காரர். சொல்லுங்க, அக்கிரமக்காரர். தேவ பக்தி உள்ளவர்கள் தேவ பக்தி உள்ளவர்களை ரட்சிப்பா, அக்கிரமக்காரரை நியாயத்திற்கு நாளுக்குன்னு அவளை வைத்திருக்கிறார். இதான் நம்ம இந்த இடங்களில் பேதுரு பேசுகிற விஷயங்களாய் நாம் பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அப்படியானா நம்ம இங்கே 1 பேதுரு 4:17 சொன்னபடி இங்கே 2வது அதிகாரம் 2 பேதுருவை வாசிக்கிறது. 1 தூதர்களை தண்டிக்க நியாயத்திற்கு நாளுக்கு வச்சிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை ஆண்டவர், பழைய ஏற்பாட்டு பாவிகளை ஆண்டவர் தண்டித்தார் என்பதை பார்க்கிறோம். அதோடு கூட புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிற விஷயம் என்ன? நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலம். சொல்லுங்க ஒரு ஆமென். சொல்லுங்க, நியாய தீர்ப்பு ஆண்டவர் எண்ணிலிருந்து துவங்குகிறார். உடனே கை வைங்க. என்கிட்ட இருந்தா நியாய தீர்ப்பு ஆண்டவர் துவங்குகிறார். சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க, நியாய தீர்ப்பு. ஒரு வசனத்தை படிச்சீங்கன்னா இந்த பக்கம் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 5:10 2 கொரிந்தியர் 5:10 சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ரோமர் 14:12 வந்தீங்கன்னா இதே வார்த்தையை தான் அங்கேயும் பவுல் சொல்றார். 14:12 நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். யாரை பார்த்து சொல்றாரு? விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு. நம்ம ஒவ்வொருத்தரும் ஆண்டவருக்கு முன்னாடி கணக்கு சொல்லணும். அப்படியே நியாயாசனத்துக்கு முன்பாக போய் வெளிப்பட்டு நம்ம செய்த நன்மைக்கும் தீமைக்கும் தக்க பலனை அடையும்படி அப்படியே நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்படணும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, வெளிப்படணும். நல்லா சொல்லுங்க, கை வச்சு சொல்லுங்க, வெளிப்படணும். அப்படி நியாயாசனத்துக்கு முன்னாடி ஒருத்தர் மறைய முடியாது. ஆண்டவர் எல்லாரையும் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க, எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார்.
சத்தமா சொல்லுங்க ஆமே. 2 யோவான் 8வது வசனத்துல பார்த்தீங்கன்னா குறிச்சு வச்சீங்க. 2 யோவான் 8வது வசனத்துல உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படி எச்சரிக்கையாயிருங்கள். சொல்லுங்க எச்சரிக்கையாயிருங்கள். பக்கத்துல கை வச்சு சொல்லுங்க எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படி. அதே மாதிரி 1 யோவான் 2:28 கூட அதைத்தான் அதுக்கேற்ற விதத்தில் வாசிக்கிறோம். 1 யோவான் 2:28 பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாயிருக்கும்படி அவரிலே நிலைத்திருக்க. கையில வைத்து அல்லேலூயா. அவருக்குள்ளே நிலைச்சிருக்கணும். டெய்லி பைபிள் படிச்சே ஆகணும். 3 நேரம் சாப்பிடுறோம், 8 மணி நேரம் தூங்குறோம், வேலையில போய் 6 மணி நேரம் 8 மணி நேரம் உழைக்கணும். அவரிலே நிலைத்திருக்கணும். ஏனோ தானோ ஆண்டுடைய பிரச்சனத்தை அசட்டை பண்ணா வெட்கப்பட்டு போயிடுவோம். தைரியம் இல்லாம போய் பலனை இழந்துருவோம். எச்சரிக்கை. என்னையும் உங்களையும் இந்த ஆண்டவர் முதலாவது நியாயம் தீர்க்க போகிறார். அல்லேலூயா. கையை சேர்த்து சொல்லுங்களேன் அல்லேலூயா. என்னென்ன விஷயத்துல நியாயம் தீர்க்க போறேன் இன்னைக்கு, அதை கொஞ்சம் ஒரு சின்ன தியானமா பார்க்க போறோம். எல்லாரும் கவனிங்க. எல்லாமே நோட்டில் நிமிந்து உட்காருங்க. பார்க்கலாம், நிமிந்து உட்காருங்க. கண்ணை திறந்து பாருங்க. கர்த்தர் நல்லது. உங்களை எண்ணி ஆண்டவர் நியாயம் தீர்க்க போறார். இதெல்லாம் தெரியுமா? 8 விஷயத்துல நம்ம நியாயம் தீர்க்க போறோம். ஒன்னே நம்ம கவனிக்க போறோம். நல்லா பாருங்க. ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்தில் ஒருத்தர் கைப்பிடிச்சு உற்சாகப்படுத்துங்க. நல்லா கைப்பிடிச்சு உற்சாகப்படுத்துங்க. தோத்திரம் கண்ண மூடாதீங்க. நல்ல வசனத்தை கேட்போம். ஆமே. பின்னாடி இருக்கிற நாதராம்மா தோத்திரம் நகோமி அம்மா கர்த்தர் அவங்களே ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லது. அல்லேலூயா. கண்ணை ஒட்டி பார்க்காதீங்க. நல்லா முழிச்சு பாருங்க. ஆண்டவர் உங்களை எண்ணி நியாயம் தீர்க்க போறார். நியாயம் தீர்ப்பு எங்க முதல்ல துவங்குது? இங்கே தான். சொல்லுங்க எனக்குள்ளே, நமக்குள்ளே தான் நியாயம் தீர்ப்பு துவங்க போகுது. கவனம். என்னத்தெல்லாம் நியாயம் தீர்க்க போறார் பார்க்கலாமா? ஒரு 8 விஷயத்தை 8 வசனத்தை கொண்டு சொல்றேன். எல்லாரும் கொஞ்சம் விழிப்பா இருந்து கவனிக்க பார்க்கலாம். ரோமர் 2வது அதிகாரம் 16வது வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 2 verse 16. 2:16. இயேசு விசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய அந்தரங்க செயல்களுக்காக நம்ம ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். அந்தரங்கம் யார் பார்க்கறது? யாரும் பார்க்காத இடம். புருஷனுக்கும் தெரியாத இடம் மனைவிக்கு அந்தரங்கம் இருக்குது. மனைவிக்கும் தெரியாத அந்தரங்கம் புருஷனுக்கும் இருக்குது. அந்தரங்கம், சீக்ரெட் ஆக்ட்ஸ், அந்தரங்க செயல். அந்தரங்கம் உள்ள தப்பா மனசுக்குள்ள யோசிக்கிற பார்த்தீங்களா? யாருக்கா தெரியுமா? தப்பா தீர்மானம் பண்ற பார்த்தீங்களா? அப்படி பண்ணணும் யோசிக்கிறது. தப்பா தீர்மானம் பண்ற பார்த்தீங்களா? யாருக்கா தெரியுமா? வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க தெரியாது, மனைவி தெரியாது. அப்ப இதெல்லாம் என்னது? அந்தரங்கத்திலே செய்யப்படுகிற காரியங்களை ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். யாரும் பார்க்காம நான் இருக்கிறேன், நான் யாரும் பார்க்காத ஊர்ல இருக்கிறேன், நான் யாரும் என் பக்கத்துல விசுவாசிகள் இல்லாத இடத்துல இருக்கிறேன், அதனால நான் எப்படினாலும் செய்யலாம், நான் சோகத்துக்குள்ள நான் எப்படினாலும் வாழலாம். இல்ல, அந்தரங்கங்களை பார்க்கிற தெய்வம், அந்தரங்கத்திலிருந்து பார்க்கிற தெய்வம், அந்தரங்கத்தில் உனக்கு எனக்கு வெளியே இருக்குமா பலனளிப்பான். சொல்லுங்க, அந்தரங்கத்தை பார்க்கிறேன். நம்முடைய அந்தரங்கம் சுத்தமா இருக்குதா? நம்முடைய அந்தரங்கம் சுத்தமா இருக்குதா? நம்ம மற்றவங்களோட பழகுற விதம் சுத்தமா இருக்குதா? எதிர்ப்பாளரோட சுத்தமா பழகுறோமா? நம்முடைய செய்கையெல்லாம் சுத்தமா இருக்குதா? நம்ம பணியில சுத்தமா இருக்கிறோமா? நம்முடைய மேல் அதிகாரி நம்மளை பார்த்து அல்லது நம்ம படிக்கிற இடத்துல நம்மளை பார்த்து நம்முடைய ஸ்டாஃப் திட்டினா, இப்போ இருக்கிற பசங்க ஒரு எழுப்புறான், தப்பு. பின்னாடி போன பிறகு திட்டுறான், நேரம் பார்க்க பயப்படுற மாதிரி நடிக்கிறான். இல்ல, இதெல்லாம் என்னது? அந்தரங்கத்தில் உண்டாகிற கேடு. ஆண்டவர் இந்த அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். நம்முடைய அந்தரங்கம் சுத்தமாயிருக்கணும். சொல்லுங்களேன் ஆமே. நல்லா சொல்லுங்களேன் ஆமே. வெளியில் இருக்கிறவங்க என்ன பேசலங்க, சர்ச்சுக்குள்ள இருக்கிற உங்களை பற்றி என்னை பற்றி நான் பேசுறேன். நெஞ்சில் கை வைக்க பார்க்கலாம். என் அந்தரங்கம் சுத்தமாக இருக்குதா? என் அந்தரங்கம் சுத்தமாக இருக்குதா? என்னுடைய அந்தரங்க வாழ்க்கை, அந்தரங்க செயல் சுத்தமாக இருக்குதா?
அப்படின்னு சொல்லுங்களேன். ஆராய்ந்து பாருங்க, ஆராய்ந்து பாருங்க. Our secret acts will be judged by God. அதே ரோமர் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்க. 5:6. உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்ளுகிறாயே. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக சொல்லுங்க, அவனவனுக்கு பலனளிப்பார். சத்தமா சொல்லுங்க. 9-10 வருஷங்களை பார்த்தீங்கன்னா யூதரிலும் கிரேக்கரிலும் பொல்லாங்கி செய்கிற இந்த மனுஷ ஆத்மாவுக்கு என்ன வரும்? உபத்திரவம், வியாகுலம் உண்டாகும். யூதரிலும் கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானம் உண்டாகும். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. கை தட்டி சொல்லுங்களேன், கை தட்டி சொல்லுங்க. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. அவன் யூதனோ கிரேக்கனோ இந்தியனோ தமிழ்நாட்டுக்காரனோ பாண்டிச்சேரிக்காரனோ யாரு ஆனாலும் சரி, தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. நாம் நன்மை செய்தால் ஆசீர்வதிக்கப்படுவோம். பொல்லாங்கு செய்தால் என்ன பார்க்கிறோம் இங்கே 5வது வசனத்தின்படி இந்த கேரக்டர், நம்முடைய குணம். சொல்லுங்க, குணம். ஆண்டவர் ஏற்றுக்கிற பிறகு குணம் மாறி இருந்தா அவ்வளோதான் கேட்குறேன். ஆண்டவர் ஏற்றுக்கிற பிறகு குணம் மாறி இருந்தா அன்றைக்கி இருந்தாலும் இதே குணம் இன்னைக்கு அவங்க குணம் மாறி இருந்தா ஆமாவா? குணம் மாறுதா? சொல்லுங்க, மாறுதா? அன்றைக்கி அப்படி இருந்தோம். ஆண்டவர் எதுக்காக அப்படி இருந்தோம். இப்போ நம்ம மாறி சொல்கிறோம் இல்லையே. நான் மாறினே இருக்கிறேன் சொல்கிறோம். தோற்றம் our character will be judged. நம்முடைய அந்தரங்க செயல் நியாயம் தீர்க்கப்படும். நம்முடைய குணத்தின் அடிப்படையில் நியாயம் தீர்க்கப்படுவோம். மத்தேயு 12வது அதிகாரம் 26-27 வசனம் 3வது விஷயமாய் பார்க்கலாம். மத்தேயு 12:36-37. மத்தேயு 12:36-37. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் உங்க வாய்க்கு முன்னாடி உங்க கையை வைங்க பார்க்கலாம். உங்க வாய்க்கு முன்னாடி உங்க கையை வைங்க. நல்லா இருக்கு. நான் இருக்கிறது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. வாய்க்கு முன்னாடி கை வைங்க. சொல்லுங்க, எப்படி சேர்ந்து இந்த வாய்க்கு மோசமான நேரம் பார்த்தா ஒரு மாதிரி பேசும், ஆள் போனால் ஒரு மாதிரி பேசும். இந்த வாய் இருக்குது. சில நேரத்தில் நல்ல வார்த்தை பேசுது, சில நேரத்தில் கடுமையான வார்த்தைகளை பேசுது. இந்த வாய் இருக்குது. சொல்லுங்களேன், இந்த வாய் சொல்லுங்க, என்னெல்லாம் நடந்ததாக சொல்லுங்க. இந்த வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளை நியாயத்திற்பாராம் பைபிள் சொல்லுது. சொல்லுங்க, வார்த்தை. இந்த வாயிலிருந்து தெரியாம சொல்லிட்டேன்னு நினைச்சிட்டேது. சொல்லுங்க, தெரிஞ்சுதான் சொன்னோம், தெரிஞ்சுதான் செஞ்சோம். இந்த வார்த்தைகளினாலே நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். Our words will be judged. நம்முடைய வார்த்தைகள். ஆமென். என்னங்க எப்படி இருக்குது நம்ம வார்த்தைலாம்? நம்ம வார்த்தைலாம் எப்படி இருக்குது? மற்றவங்களை கற்ற வார்த்தையா இருக்குதா? மற்றவங்களை கற்ற வார்த்தையா இருக்குதா? கற்ற வார்த்தையா, பெற்ற வார்த்தையா? மற்றவங்களை கஷ்டப்படுத்துகிற வார்த்தையா? எப்படிப்பட்ட வார்த்தை? வாயின் வார்த்தை. வெளியில் இருக்கிறவங்க கெட்ட வார்த்தை பேசுகிறேன், அதை பற்றி கவலை இல்லை. நானும் நீயும், நானும் நீங்களும் வாயின் வார்த்தையை எப்படி நம்ம காத்துக்கிறோம், வாயின் வார்த்தையை எப்படி நம்ம கவனிக்கிறோம், அந்த வார்த்தையின்படியே நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். நம்ம பேசுகிற வார்த்தைகள் நம்மை நியாயம் தீர்க்கும். சொல்லுங்களேன், வார்த்தை. சத்தமா சொன்னீங்களா? வார்த்தை. எபேசியர் 6வது அதிகாரம். கொஞ்சம் பைபிளை பாருங்க. எபேசியர் 6வது அதிகாரத்துக்கு திருப்புங்க. 6வது அதிகாரம் 7வது 8வது வசனத்தை பார்க்கலாமா? அடிமையானவனானாலும் சுயாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து
அடிமை, விடுதலை ஆக்கப்பட்ட சுயாதீனம். யாரானால் அவனவன் செய்கிற நன்மைப்படியே கர்த்தரிடத்தில் பலனை. ஆமென் சொல்லுங்களேன். இங்க நல்ல விஷயத்தை பார்க்கணும். நம்ம செய்கிற நல்ல விஷயத்துக்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிறார். பக்கத்தில் ஒருத்தர் கைப்பற்றி சொல்லுங்க. நம்ம செய்கிற நன்மைக்கு ஆண்டவர் பலனை கொடுக்கிறார். அவர் குட் வர்க்ஸ் will be judged. ஆமென். நம்ம செய்கிற நன்மைக்கு ஆண்டவர் என்ன சொல்றத பார்த்தா பிறகு வாழ்க்கை குணம் வார்த்தைன்னு சொல்லணும். ஆனா இப்ப நான் சொல்றேன், நம்ம செய்கிற நல்ல விஷயங்களுக்கு ஆண்டவர் பலன் கொடுப்பா. கை தட்டி தோத்திரம் பண்ணுங்களேன். அல்லேலூயா. கை தட்டி ஆண்டவர் தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. நன்மை, மற்றவர்களுக்கு நன்மையா இருப்பது, ஆண்டவருக்கு முன்பாக நன்மை செய்வது, மற்றவர்களை உற்சாகப்படுத்துவது, நம்ம செய்கிற நன்மையின்படியே நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் ரிவார்ட் பண்ணுவார், அதை மறந்துடக்கூடாது. ஆமென். மத்தேயு 5வது அதிகாரம் 22ஆம் வசனத்தை திருப்புங்க. மத்தேயு 5:22. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் எதுங்க நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன். கவனிக்கிறீங்களா? பக்கத்தில் ஒருத்தர் பாருங்க, முகத்தை பாருங்க, நீங்களே கேளுங்க. நம்ம கவனிச்சோமா? அல்லேலூயா. என்ன இது? நம்முடைய மனப்பான்மை. our attitudes will be judged. என்ன பார்க்கிறோம் இங்க? இயேசு மலப்பிரசங்கத்தின் ஆரம்பத்தில் சொல்லுகிறார், தன் சகோதரனை, கூட பிறந்தவனோ அல்லது ரட்சிக்கப்பட்டவங்களோ, அவங்க தான் யாரு? முதல்ல கூட பிறந்தவனு சொல்றோம். மற்றவங்க யாரு? ரட்சிக்கப்பட்டவங்க. சபைக்குள்ள வந்தவங்க நம்மளாம் யார் இருக்கிறோம்? சகோதர சகோதரிகள். பக்கத்தில் ஒருத்தர் கை பிடிச்சி சொல்லுங்க, நம்ம எல்லாம் சகோதரர்கள் சகோதரிகள். ஆமென். அப்ப இந்த சகோதரனை நியாயம் இல்லாம கோச்சிக்கலாம். என்னவா? நியாய தீர்ப்புக்கு நியாயம் இல்லாம கோச்சிக்கூடாது. அப்படின்னா கோபம், நியாயமான கோபம் இருக்குது. அல்லேலூயா. நியாயம் இல்லாம கோபம் வரக்கூடாது. நியாயம் இல்லாத கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது. அடுத்தது என்ன? சகோதரனை வீணன். நீ வேஸ்ட்பா, நீ வேஸ்ட்மா, நீ வேஸ்ட். வீணன் சொன்னா ஆலோசனை சங்கத்தை. மூணாவது என்ன? உடனே முட்டாளே. முட்டாளேன்னு சொன்னா பாருங்க, அது இதுவும் வாயில தான் வருது. என்னன்னு வருது? இப்படிலாம் சொல்றோம். நம்ம நியாயம் இல்லாமல் கோச்சிக்கிறோம், முகத்துல இருந்து எக்ஸ்பிரஸ் பண்றோம். அப்புறம் வார்த்தையினால ரொம்ப கோபத்தில் உச்ச கட்டத்தில் சொல்றோம், நீ வேஸ்ட்டு, நீ முட்டாளு, இவரை பூ சொல்ற. பார்த்தீங்களா? முட்டாள்னு ஒரு நாளும் சொல்லாதீங்க. பிள்ளைகளை பார்த்து முட்டாள்னு சொல்லாதீங்க. பிள்ளைகள் முட்டாள்னு சொன்னால் அதுக்கே ஆண்டுகிட்ட கணக்கு சொல்லணும். ஆண்டவர் கணக்கு சொல்லணும். சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய ஆட்டிடியூட், நம்முடைய மனப்பான்மை, மற்றவர்களை பற்றி நாம் வைத்திருக்கிற மனப்பான்மைக்கு ஆண்டவரிடத்தில் கணக்கு சொல்லணும். யாரையும் அற்பமா பார்க்கக்கூடாது, யாரையும் லேசா எண்ணக்கூடாது. அவங்க நம்மளை போல அவங்களுக்கும் மதிப்பு இருக்குன்றத மதிப்பு கொடுத்து பழகணும். அல்லேலூயா. பாருங்க, ஆராதனை முடிச்ச பிறகு ஒருத்தர் பார்த்து தோத்திரம் பண்றோம். யாரை பார்த்து பண்றோம்? நல்லா முடிச்சவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, அவங்க மட்டும் நல்லா நீங்க அப்படின்னு சொல்றோம். நமக்கு பிடிக்கல அல்லது நம்ம ரொம்ப நாள் பார்க்காத ஆள் என்ன செய்யறோம்? அது வீட்டுக்கு நம்ம பார்க்க போறோம், பிடிக்காது. இதெல்லாம் ரியாக்ஷனுங்க. நம்முடைய மனப்பான்மையிலிருந்து வருகிற வெளிப்பாடு. கவனமா இருக்கணும். இதுக்கு ஆண்டவர்கிட்ட கணக்கு சொல்லணும். நம்முடைய மனப்பான்மையின் அடிப்படையில் செயல்படுகிற தவறான காரியங்களுக்கு என்ன செய்யணும்? கணக்கு சொல்லணும். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 5வது வசனத்தை திருப்புங்க. 1 கொரிந்தியர் 4:5. அதில் ஆனதால் கர்த்தர் வருமளவு காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்து தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவன் அவனுக்குரிய புகழ்ச்சி. ஒரு அமைச்சருக்கு பார்க்கலாம். உங்க நெஞ்சில கை வைங்க, உங்க நெஞ்சில இருதயத்தில் கை வைங்க. இருதயத்தின் யோசனை சொல்லுங்க. இருதயத்தின் யோசனை. இருதயத்தின் யோசனைகளையும் ஆண்டவர் வெளிப்படுத்தும். இந்த இருதயத்தில் நம்ம யோசனை
will be judged. மோட்டிவ் நம்முடைய இருதயத்தின் யோசனைகளுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் முன்னாடி கணக்கு சொல்லணும். அல்லேலூயா. சொல்லுங்க, 6 விஷயத்தை வேகமா சொல்லாம டக்கு சொல்ல பார்க்கலாம். நம்முடைய அந்தரங்க செயல், நம்முடைய குணம், நம்முடைய வார்த்தை, நம்முடைய நல்ல நடக்கை, நல்ல நன்மை, நம்முடைய மனப்பான்மை, நம்முடைய இருதயத்தின் யோசனை, இதன்படி ஆண்டவர் நம்மை நியாயம் தீர்ப்பார். மறந்துடக்கூடாது. எப்படினாலும் வாழ நினைச்சக்கூடாது. ஆண்டவர் எல்லாம் பார்க்கிறார். முன்னாடி உற்சாகமா ஓடினேன், முன்னாடி உற்சாகமா செஞ்ச, இப்படி எப்படி இருக்கிற மந்த பூச்சி போய் உட்காந்துக்கிற, ஆண்டவருடைய நியாயம் தீர்ப்பா. நீ எழும்பு. எங்க உனக்கு எங்க அசதி இருக்கிறோ, எங்க நீ அசந்து இருக்கிறியோ அங்கிருந்து எழும்பு. கர்த்தர் வைத்த அழைப்பில வந்து நில்லு. அல்லேலூயா. கொலோசையர் 3வது அதிகாரத்தை திருப்புங்க பார்க்கலாம். கொலோசையர் 3வது அதிகாரம். கொலோசையர் 3வது அதிகாரம். 3வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 18-19 வந்தா, மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு, வசனத்தை பார்க்குறீங்களா? புருஷர்களே உங்கள் மனைவிகளில், அடுத்த வார்த்தை, அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். புருஷர்களே மனைவிகளில் அன்பு கூறுங்கள், கசந்து கொள்ள. அப்படின்னா அன்புல நீங்க அன்புல குறைவுபடாதீங்க. பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படிங்க. பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி. அதுபோல வேலைக்காரரே சரீரத்தில் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து நீங்க என்ன செய்யணும்? தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோட ஊழியம் செய்யுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்புறம் இங்க 4:1 வந்தா, எஜமான்களே உங்களுக்கு பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரருக்கு நீதியும் செவ்வையுமானதை சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்ன காமிக்குது இதுல? உங்களுக்குள்ள அன்பு குறையக்கூடாது. அன்பு குறைஞ்சா ஆண்டவர் நியாயம் தீர்ப்பான். வேலைக்காரர் எஜமான்களுக்குள்ளே அன்பு குறையக்கூடாது. நம்ம ஒரு இடத்துல வேலை செய்யறோம், நமக்கு ஒரு எஜமான் இருக்கிறாங்க. அந்த எஜமானத்துல வேலைக்கு போகும்போது போகும்போது எவ்வளவு அன்பா இருந்தோம். ஐயோ, வேலை விட்டா போதும், நமக்கு வருமானம் கிடைச்சா போதும் தான் போனோம். ஆனா இப்போ இவங்க என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? அது அன்பு குறைவான செயல். அவன் ரட்சிக்கப்பட்டவனோ ரட்சிக்கப்படாதவனோ நமக்கு மேல அதிகாரத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். அவனுக்கு என்ன செய்யணும்? நம்ம அன்போடு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். கை வைத்து சொல்லுங்க, எந்த வேலையில் இருந்தாலும் சரி. அதே மாதிரி பிள்ளைகள் பெற்றோரிடத்துல அன்பு தாழ்ச்சி வந்துடக்கூடாது. பெற்றோர் பிள்ளைகளிடத்துல அன்பு குறைவு வந்துடக்கூடாது. பிள்ளை மனைவி புருஷன் அன்பு குறைவு வந்துடக்கூடாது. lack of love will be judged. அன்பு தாழ்ச்சி, அன்பில் இருக்கிற குறை கணக்கு சொல்லணும் ஆண்டவருக்கு முன்னாடி. எப்படி வாழ்ந்தாலும் பேச வேண்டிய நேரத்தில் பேசணும். ஆனால் அதே நேரம் அன்பு செலுத்த விட்டுறக்கூடாது. அன்பு செலுத்த சொல்லுங்க, அன்பு. அந்த மூன்றவங்க கை வைத்து சொல்லுங்க, அன்பு. அன்பை என்ன செய்யணும்? அன்பை காமிக்கணும். அன்பு குறைஞ்சா நியாயத்திற்குள்ள கணக்கு சொல்லணும். இன்னொரு வார்த்தை பார்க்கலாமா? 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை திருப்புங்க. 12-13 சேர்ந்து படிச்சிடலாமா? ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், மரம், பொருள், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவன் நம்முடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணோம். ஏனெனில் அவன் நம்முடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இது எதை காமிக்க தெரியுமா? இதில் ஒரு நேரம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். நம்ம எதை வச்சு கட்டுறோம்? அஸ்திபாரமாகி இயேசுவை வச்சு கட்டுறோமா, அல்லது நம்ம சொந்த கதையை சோக கதையை சொல்லி மற்றவங்களை கட்டுறோமா? அப்போ இது எதை வெளிப்படுத்தும்? எப்படி வெளிப்படுத்துமா? அக்கினியினாலே. எல்லாரும் சொல்லுங்க, அக்கினியினாலே. நம்ம ஆண்டவர் நம்ம கிட்ட கொடுத்த இந்த ஊழியத்தை, our work and ministry, நம்ம செய்யக்கூடிய உலக வேலையானாலும் சரி, நம்ம செய்யக்கூடிய ஊழியமானாலும் சரி, அந்த ஊழியத்தில் நம்ம குறைவாய் செய்தால் ஆண்டவர் உங்களை என்னையும் அக்கினியினாலே பரிசோதிப்பார். அல்லேலூயா. நான் நியாயம் தீர்ப்பார் ஆண்டவர். இந்த வேலையில இந்த ஊழியத்தில் கவனமா இருக்கணும். அல்லேலூயா. சேர்த்து சொல்றேன்,
இந்த மாதம் ஒரு ஆத்மாவை கூட்டு வரணும் என்பது நமக்கு முன்பாக இருக்கிற ஒரு உத்தரவா. முதல் வாரத்தில் 7 கைப்பிரதி கொடுத்தோம். பாருங்கள், நேற்று பார்க்குறேன் ஒரு சகோதரி கிட்டத்தட்ட சனிக்கிழமை ஆராதனையில் இங்கே சுத்துக்கி வானூரை தாண்டி 30 கிலோமீட்டருக்கு அப்பால் அந்த பொண்ணு பாவம் மெடிக்கல் நர்ஸாக இருக்கிறா. ஹஸ்பண்ட் 2 பிள்ளைகளை கூப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நைட்டு அவங்க வீட்டில் உறவுக்கார வீட்டில் சாப்பிட்டுட்டு 30 கிலோமீட்டர் 2 வீலரில் போகணும். ஏன் இங்கே வரணும்? சர்ச்சில் இருக்கிற பைபிள் காலேஜ் படிக்கிற ஒரு மகள், ஒரு சகோதரி, அவங்க அழைச்ச உறவுக்காரங்க அழைச்சி அந்த அழைப்புக்கு இணங்கி 30 கிலோமீட்டர்லேருந்து வந்திருக்கிறாங்க. நான் கேட்குறேன், ஒரு பக்கத்தில் நல்ல சபை நீங்கள் அந்த பிள்ளை அங்கே சர்ச்சைக்கு போயிட்டுருக்கிறேன். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் அங்கேயே போகமா, அவனை கூப்பிட்டு வந்து சொல்கிறாங்க, ஹாஸ்டல் நான் அவனை இங்கே கூப்பிட்டு வரேன். இது ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. 30 கிலோமீட்டருக்கு அப்பால் அவன் ரட்சிக்கப்படுறார். 30 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு வர்றதுக்கு ஒரு நம்முடைய சர்ச்சுக்குள்ள இருக்கிற ஒரு மகளால் முடியும்னா, வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆளை பற்றி அக்கறை இல்லாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு சும்மா விடுவார். கூப்பிட்ட பாஸ்டர் வரமாட்டான், நான் வரமாட்டாங்க தான். ஏன்னா அவனை சுற்றி அந்த காலம் இருக்குது, அவனை சுற்றி இருள் இருக்குது. அதை சொல்றதுக்காக என்னைய உங்களை ஆண்டவர் வைக்கல. ஜெபம் பண்ணி ஒரு ஆத்மாவோட பேசி அவங்களுக்கு நன்மையானதை சொல்லி, உறவுக்காரங்களோ பக்கத்து வீட்டுக்காரங்களோ அல்லது வியாபாரிகளோ யாராக இருந்தாலும் அவங்க ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டிய உத்தரவாதத்தோடு சொல்லி அவங்களை அழைத்து கொண்டு வர வேண்டியது, அவங்க ஆண்டவருக்குள்ளே நிலைநிறுத்த வேண்டியது நம்முடைய உத்தரவாதம். அதை செய்யாட்டா நியாய தீர்ப்பு. அதுக்கு மேல அவர் சொல்லு என்னையும் சேர்த்தான் சொல்லி நான் எனக்கு ஒன்றா விதிவிலக்கு. ஆண்டவருக்காக நம்ம ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். இயேசு ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து 3ஆவது நாள் உயிர் கெழுந்து அந்த பலனை நம்ம பெற்றுக்கொண்டோம். யார் மூலமோ யாரோ ஒருவர் நமக்காக ஜெபம் பண்ணி சுவிசேஷம் சொன்னதுனால இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு உருப்படியா உட்கார்ந்திருக்கிறோம். நம்ம இப்போ சும்மா உட்கார்ந்திருந்தா உங்களை நியாயம் தீர்க்காம சும்மா விடுவாரோ? தேவ பிள்ளையே, ஏன் ஆத்மாவை தக்க வச்சுக்கணும்? ஒரு சொந்தக்காரங்களை ஆண்டவர்களை கொண்டு வந்து நிலம் இருக்கணும். இஷ்டம் போல வாழ்றதுனால ஒன்று ஆண்டவர் பரலோகத்தில் கூட்டு போயிடுவாங்க. கனவு ஆண்டவர் நரகத்தில் தள்ளி மற்றவங்களுக்கு கொடுக்கிற அந்த தண்டனையோட நீயும் அழிஞ்சு போகாதபடி ஆண்டவர் கொடுத்த வேலையை செய்யணும். நம்ம கொடுத்த வேலை, நம்ம கொடுத்த ஊழியம் இதை கவனமாக செய்யணும். இந்த ஒரு வாரம் இருக்குது. பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை பார்த்து அன்பா சொல்கிறேன், இன்னும் ஒரு வாரம் இருக்குது. என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஒரு சிலர் கூட்டு வர்றாங்க, தோற்றுற சில விசுவாசிகள் போயிட்டு வராங்க, கூட்டு வராங்க. ஆனால் நம்ம ஊழியம் செஞ்சவங்க, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்க நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம மேலே உள்ள கடமை இதை செய்யணும். கை வைத்து சொல்லுங்க, அல்லையா? அதில் கை வைத்து ஒரு 8 விஷயத்தை சொல்லுங்க பார்க்கலாம். என்னெல்லாம் சொல்லுங்க? ஒன்று, அந்தரங்க குணம், வார்த்தை, நல்ல நன்மைப்படி மனப்பான்மை, இதயத்தின் யோசனை, அன்பு தாழ்ச்சி, அதோட வேலையும் ஊழியமும் குறைஞ்சா ஆண்டவர் முன்னாடி நியாயத்துக்கு கை வைத்து மக்கள் கை வைத்துங்க. வாழ்க்கையில் நம்ம ஏற்றுக்கொண்ட பின்பாடு நாங்கள் வாழ வேண்டிய முறைகள் எங்களுக்கு முன்பாக இருக்கிறது. நாங்கள் அப்படி வாழ்ந்தால் நாங்கள் ஆண்டவரை நன்மையானதை பலனை இடத்துல பெற்றுக்கொள்வோம். நாங்கள் அப்படி வாழாத பட்சத்தில், நாங்கள் செய்யாத பட்சத்தில் இடத்திலிருந்து கண்டனங்களையும் நியாய தீர்ப்புகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்கிற அச்சத்தோடு நாங்கள் வாழ எங்கள் உதவி செய்யும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நியாய தீர்ப்பு, எல்லாரும் சொல்லுங்க. நியாய தீர்ப்பு, நியாய தீர்ப்பு. சீக்கிரம் முடிக்க போறோம். எல்லாம் கணக்கு வந்து பாருங்க. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாக இருக்கிறது. முந்தி நம்மிடத்துல அது துவங்குகிற சூழ்நிலை இருக்கிறதுனால தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு. கையை காமிங்களே, இப்படி கையை காமிங்க. பக்கத்தில் பாருங்க, சொல்லுங்க. இப்படி கையை காமிக்க சொல்லுங்க. என்னமா இருக்கும், என்னமா இருக்கும், என்னமா இருக்கும். நமக்கு எப்படின்னா அவங்களுக்கெல்லாம் எப்படி? சொல்லுங்களேன். ஆமே. அடுத்த வார்த்தை, நீதிமான ரட்சிக்கப்படுவது அரிதானா? பக்தி இல்லாதவன் பாவியின் எங்கே போய் நிற்பான்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிது. அதையும் பைபிள் நமக்கு எச்சரிக்குது.
ஆமென் சொல்லுங்களேன். நியாய தீர்ப்பு. எல்லாரும் சொல்லுங்க நியாய தீர்ப்பு. நீங்க பாருங்க பேதுருல பார்க்கலாமா? 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்க. 1 பேதுரு 2:23. இயேசு வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை, எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசு வையப்பட்டார் அப்படின்னு என்னது? திட்டுவாங்க. வையப்பட்டார். ஆனா என்ன செய்யல இயேசு? பதில் வையல. 2 இடத்துல பார்க்கிறேன். இயேசு அமைதியா, இயேசு ஒன்றும் பேசாது. உன்னதான் கேட்கிறேன் சொல்லு அப்படின்னு கேட்கிறான். இயேசு ஒன்றும் பேசல. சொல்லுங்க ஒன்றும். அவற்ற நியாயமான விஷயம் இருந்துச்சு. ஏன்டா என்ன இப்படி பண்றீங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் இயேசு என்ன செய்யல? எங்கேயும் என்ன சொல்லு பாருங்க அடுத்த வார்த்தை என்னவா? அவர் பாடுபடும் போது பயமுறுத்தாமல். தெரியுமா? பரலோகத்திலிருந்து வந்தேன் நான் சொன்னா பரலோகத்தில் தூதர்கள் இறங்கி உங்களை சுட்டு பூசிக்கிடுவாங்க சொல்லியிருக்க முடியும். நான் பயமுறுத்த. சொல்லுங்க பயமுறுத்த. என்னவா? நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை. யார் அவரு? அதிபதி பிலாத்து. பிலாத்துக்கிட்ட என்ன சொல்றாங்க ஜனங்க? பிலாத்து சொல்றான், ஏய் இவர்கிட்ட ஒரு குற்றத்தையும் நான் பார்க்கல, நான் இவரை விடுதலை பண்ண போறேன். இல்ல இல்ல இல்ல, அவனை சிலுவையில் அடையும், அவனை சிலுவையில் அடையும். அப்பதான் என்ன பண்றான்? பேசில தண்ணி எடுத்து 2 கையும் கழுவி, இந்த இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன், குற்றமில்லாத ரத்தத்தை நான் செய்ய மாட்டேன், நான் நியாயம் தீர்க்க மாட்டேன். அவன் சொன்னான், யூதாஸ் சொன்னா குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்ததுனால பாவம் செய்ய. ஆனால் பிலாத்துக்கு சொல்றான், இவருடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க. பாருங்க, அப்படி நியாயத்திருக்கிற அளவுக்கு, நியாயத்திருக்கிற வரைக்கும் இயேசு அமைதியாக இருந்தார். சொல்லுங்களேன் ஆமென். அல்லேலூயா. நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். பிதாவுடைய திட்டம் அவர் இந்த தீர்ப்புக்கு போகணும்னு சொல்லி, அவருடைய அந்த நியாயமான அந்த தீர்ப்புக்கு, இந்த மனுஷனுடைய தீர்ப்புக்கு உட்பட இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க 4ஆவது அதிகாரம் 1 பேதுரு 4:4-5-6 வாசிக்கலாமா? 1 பேதுரு 4:5-6. உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள். இதற்காக மரித்தோரானவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருந்தும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கும், ஆமென் சொல்லுங்களேன், உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க இயேசு ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் போது அவனை நெருப்புல சாகும்போது, செத்த பிறகு நெருப்புல கூட எரிச்சிருந்தா கூட அவன் வந்து சேருவான். அவனை புதைச்சிருந்தாலும் அவன் வந்து நிற்பான். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு செய்கிறவர் தேவன், ஆண்டவராகிய இயேசு. கைவேத்தி அல்லேலூயா. பேதுரு சொல்ற பாருங்க. அதே மாதிரி 4:17 நம்ம வாசிச்சோம். 2 பேதுரு 2ஆவது அதிகாரம் 9ஆவது வசனத்தை ஏற்கனவே வாசிச்சோம். 2 பேதுரு 2:9, சோதனையிட்டு ரட்சிக்க அக்கிரமக்காரரை நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்க. 3:7 வந்தீங்கன்னா அந்த பக்கம் 2 பேதுரு 3:7, இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவபக்தி உள்ளவர்கள் நியாய தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, கொஞ்சம் மேல பாருங்க. வானம் பூமி இதெல்லாம் வார்த்தையினாலே, ஆண்டவருடைய வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக ஒப்பு கொடுக்கப்பட்டது. அதான் இயேசு சொன்னார், வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளும் ஒழிஞ்சு போகும். ஆண்டவர் இப்ப இருக்கிற அவர் படைச்ச ஆதி முன்பு படைச்ச இந்த பூமி, வானத்தை பூமி ஆண்டவர் அக்கினிக்கு இரையாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்படியான புதிய வானத்தையும் புதிய பூமியை ஆண்டவர் ஸ்தாபிப்பார். கைவேதி அல்லேலூயா. அந்த அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் அந்த வானமும் இந்த பூமியும் காக்கப்பட்டிருக்கிறது. இவெல்லாம் அழிந்த பிறகு அதையும் சேர்த்து ஆண்டவர் செய்வார், ஊழியம் பண்ணுவார்.
ஆண்டவர் புதிய வானத்தை புதிய பூமியை ஸ்தாபிப்பார் என்பதை வெளிப்படுத்துகிற விஷயத்தில் நாம் பார்க்க முடியும். கைவேற்றியாமை சொல்லுங்களேன். பேதுரு இந்த நியாயத்தீர்ப்பை பற்றி பல வசனங்கள் தன்னுடைய 2 நிருபத்தில் அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். நியாயத்தீர்ப்பு எங்கே தொடங்குது? சரி, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்கலாமா? 1 பேதுரு 2, 4, 5 2 வசனத்தை சேர்ந்து படிப்போம். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கைவேற்றி அல்லேலூயா. சபையை எப்படி வச்சிருக்கிறாரு, எவ்வளவு அழகா பேதுரு சொல்றாரு பாருங்க. நீங்களும் நானும் யாரா? ஜீவனுள்ள கற்களை போல. சொல்லுங்க, ஜீவனுள்ள பக்கத்துல அச்சி சொல்லுங்க, பக்கத்துல கொண்டு சொல்லுங்க, ஜீவனுள்ள கற்கை, ஜீவனுள்ள கற்கை. ஆமென். ஆவிக்கேற்ற மாளிகை. அதோட இயேசு கிறிஸ்து மூலமா தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆசாரிய கூட்டம் தான் ஆலயம், சபை. கைவேற்றுங்கள் அல்லேலூயா. அவனை சொல்லுமா? நேற்று சொன்னேன், சாயந்தரம் 6:30 4:30 மணிக்கு அதிகபட்சம் 5க்கு முன்னாடி வாங்க. 5க்கு பிறகு வரவங்க எந்த கணக்கில் சேர்க்கறதே தெரியல. நானே எந்த கணக்கில் சேர்க்கணும்னா ஆண்டவர் என்ன கணக்கில் சேர்ப்பாங்க. 5க்கு முன்னாடி வந்து விழுது. ஆமென். அல்லேலூயா. லேட் ஆகுதா? நமக்கு இன்னொரு ஆராதனை இருக்குது, தப்பு கிடையாது. லேட் ஆகாமல் வரணும். நம்மளே அப்படி முன்மாதிரியாக இருக்க வேண்டிய நம்மளே இப்படி இருந்தால் புதுசாக வர்றவங்க நம்மளை பார்த்து என்ன யோசிப்பாங்க? ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். வாரம் பூரா 8 மணி நேரம் உழைக்கணும், அதுக்கு மேலேயே உழைக்கணும், 10 மணி நேரம் 12 மணி நேரம் உழைக்கணும். அதுக்கெல்லாம் கரெக்டாக டைமில் போகிறோம், கரெக்டாக ஏன்னா சேலரி வருது. அப்போ ஆண்டவர்கிட்ட என்ன சேலரியாக வரப்போகுது இல்லை. அவருக்கு முன்னாடி நன்றி கடனா வாரம் பூரா எனக்கு சுகத்தை உழைக்கிறதுக்கு சுகம் கொடுத்தீங்களே, ஒரு பாதுகாப்பை கொடுத்தீங்களே, ஒரு ஆக்சிடென்ட் இல்லாமல் காத்தீங்களே, எனக்கு நல்ல புத்தியை கொடுத்தீங்களே, நல்ல மனநிலையை கொடுத்தீங்களே, ஆண்டவர் மென்டலா சுத்தாதபடி எனக்கு நல்ல மனதில் ஆரோக்கியத்தை கொடுத்தீங்களே. ஒரு 2 மணி நேரம் வந்து அப்பாட்ட உட்கார்ந்து ஆராதிக்கிறதுக்கு இன்வால்வ் பண்ணி ஆராதிக்க முடியலன்னா நம்ம யாருங்க? தேவனுடைய வீடு, தேவனுடைய ஆலயம். வாய்ப்பிலேயே சொல்லி லேட்டாக வராதிங்க, முன்னாடியே வாங்க. உங்களுக்கு என்ன மேலே தெரியும் கிளம்பு என்னை பார்த்துட்டீங்கல்ல. நானே கரெக்டாக எப்படியா நம்ம வரணும். எனக்கு இருக்கிற விஷயம் என்ன, என் சின்னவனை நான் ரெடி பண்ணணும். எனக்கு அதுக்கு பொறுப்பு, எனக்கு பொறுப்பு. என் வேலையோட அவனை நான் ரெடி பண்ணணும். காலையில் எப்படியாண்டு வந்துடணும். அதுக்கிடையில ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்ல விரும்புகிறார், உங்களுக்கு என்ன சொல்றார், அதை நான் கவனிக்கணும், என்ன ஆயத்தப்படுத்தணும். ஒரே மெசேஜாக கொடுக்குறேன். கத்திரிக்கு சித்தமானா நம்ம ஆகஸ்ட்ல இருந்து கேளக்கூடிய கோரிமேட்டில் ஆரம்பிக்க போகிறோம். கத்திரிக்கு மகிமை உண்டாவதா எல்லா இடங்களும் ஊழியை ஸ்தாபிக்க போகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அபிஷேகத்தை கத்திரிக்கு சித்தமானா கொண்ட அபிஷேக பக்கம் அந்த ஏரிக்குள்ளேயோ அந்த பக்கத்திலேயோ அல்லது அந்த பக்கம் மேட்டுப்பாளையத்திலேயோ புதுக்கடையிலையோ இன்னொரு கிளம்புலியத்தை ஆரம்பிக்க போகிறோம். நமக்கு பொறுப்பு அதிகமாக ஆகுது. அப்போ நம்ம இங்கேயே நமக்கு இருக்கிற இந்த உத்தரவாதத்திலேயே ஆலயத்துக்குள்ளேயே நம்ம சின்சியராக சீரியஸாக இல்லாமல் இருந்தால் நமக்கு எப்படி ஆண்டவர் பொறுப்பை கொடுப்பா? அவங்களை மாத்திரம் உட்கார வச்சுட்டாங்க, அவங்களை மாத்திரம் ஊழியம் கொடுக்குறாங்க, எனக்கு ஊழியம் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க மாட்டோம். உங்க நடக்கையை பார்க்கிறோம். ஆண்டவர் சமூகத்தில் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்தி சொல்றார். ஆண்டவர் உங்களை இந்த பணியை செய்ய அவங்களை நடத்துன்னு சொல்லும் போது அதெல்லாம் செய்யணும். சொல்லுவாங்க, ஆண்டவருக்கு மதிப்பு கொடுங்க, ஆண்டவருக்கு கனப்படுத்துங்க. வாரம் பூரா வீட்டில் ஒரு மணி நேரம் எப்படியாவது ஜோம் பண்ணாமல் போயிடாதீங்க, இஷ்டத்துக்கு சுத்தாதீங்க. நாளைக்கு உங்களுக்கு ஆபத்து வரும், நாளைக்கு கடினமான சூழ்நிலை வரும். அன்னைக்கு உட்கார்ந்து நச்சுக்கு போனேன், ஆண்டவர் கை விட்டாருன்னு சொல்லாத. உடனே என்னை கை விடுகிறவர் அல்ல, நம்ம செய்கிற நன்மையின்படியே என்னை நியாயம் தீர்க்கிறவர். சொல்லுங்களேன், அல்லே நியாயம் தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் முந்தி நம்மிடத்தில் துவைக்கினா சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவருடைய முடிவு சொல்லுங்க என்னமா இருக்கும். சத்தமாக சொல்லுங்க, என்னமா இருக்கும். யூதா எழுதின பொதுவான நிருபத்துக்கு பார்த்தீங்கன்னா அங்கே யூதா சொல்வார் பாருங்க. அவர் ஒரே அதிகாரம் தான், 25 வசனத்தில் ஏகப்பட்ட விஷயத்தை உள்ள வெளியே கொண்டு வந்திருக்கிறார். வெளிப்படுத்தின விஷயத்துக்கு முந்தின புஸ்தகம் யூதா, ஒரே அதிகாரம் 14-15 வசனத்தை சத்தமாக படிச்சிடலாமா? 14-15 இல்லைம்மா, 14-15. ஆதாமும்
ஈசாக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க அவர்கள் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவளை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார். அல்லேலூயா. அதிகாரத்துல ஏனோக்கு என்ன பேசினானே இல்லை, தேவனோட சஞ்சரித்தா இருக்கு. ஆனா யூதா இந்த ஏனோக்கு பேசுறதே எழுதி வச்சிருக்கிறாரு. நியாய தீர்ப்பை பற்றி இந்த ஏனோக்கு பேசுறதே யூதா அதை முத்தரிக்கிறாரு. ஆமென் சொல்லுங்களேன். எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்கள் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியா செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தம் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவளை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று ஏனோக்கு முன் அறிவித்தார். கை வைத்துங்களே, நல்ல கை வைத்து அல்லேலூயா. அவபக்தியான செய்கைகளின் நிமித்தம் ஆண்டவர் நியாயம் இந்த வாழ்க்கையில் கவனிச்சு நடக்கணும். அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்புக் கொடுக்கணும், அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்புக் கொடுக்கணும். ஏன்னா நியாய தீர்ப்பு எங்க துவங்குது? சொல்லுங்க, எனக்குள்ளே எங்களுக்குள்ளே என்னதான் ஆண்டவர் முதல்ல நியாயம் தீர்க்க போறாரு. அல்லேலூயா.